கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஒஸ்டான டே அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ட்ரிப்போட சிக்கிமோட லாஸ்ட் டே வந்து இன்றைக்கி. நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். உங்களுக்கே தெரியும், பைக் பஞ்சர், ஆர்மிஸ், கேம்ப் அதுதான் போயிட்டு 11:30 வந்துட்டு அண்ட் வந்தோடனே காலையில் முழிச்சு பார்த்தோன்னே எங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்ச விஷயம் தெரியுமா, பேங்காங்லேருந்து குவஹாத்தி போகிற ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சுன்னு தான் எங்கள் 2 பேருக்குமே இமெயில் வந்துருச்சு. அதுவே எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. சரி அடுத்து நம்ம ட்ரிப்பை கேன்சல் பண்ண வேணாம், அடுத்து நம்ம என்ன ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்ததுக்கு வந்து நாங்கள் இங்கேருந்து சரி குவஹாத்திக்கு ட்ரெயினில் போயிட்டு குவஹாத்திலேருந்து நம்ம வந்து திருப்பி நம்ம கன்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி போனோம். பட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சரண் பாலசுப்ரமணியன் வந்து அவனை வந்து சனி வந்து சுற்றி வருது. நம்ம நிம்மதியாகவே இருக்க விடாது. அமெரிக்காவிலேருந்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு அவனுக்கு. என்னென்னா விசா அப்ளை பண்ணியிருந்தான், அதுக்காக தான் வந்திருந்தான் மெயினாகவே. பட் பார்த்தீங்கன்னா விசாவுக்கு வந்து அவனுக்கு வெரிஃபிகேஷனுக்கு வந்து உடனே வந்து இவன் 2 டேஸில் வந்து யூஎஸ் கன்சல்ட்டில் வந்து என்னது கான்சுலேட் யூஎஸ் கான்சுலேட், நம்மளுக்கு முன்ன போயிருந்தானே தெரியும். யூஎஸ் கான்சுலேட்டில் வந்து இவனை வந்து உடனே ஆஜராக சொல்லியிருக்காங்க, கோர்ட்டில் ஆஜராக சொன்ன மாதிரி. ஸோ தட் எல்லாம் என்ன பண்ணுறது, ஃப்ளைட்டும் கேன்சலு, அதனால் வி கான் மூவ் ஃபர்தர். ஏன்னா இப்போ வந்த விஷயமே பார்த்தீங்கன்னா விசாக்காக தான் வந்தான் மெயினாக. அண்ட் இப்போ நாங்கள் ரிட்டன் ஆக வேண்டிய நிலைமை. அண்ட் நாங்கள் டிக்கெட் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 நாள் ட்ரிப் இருக்குது. பட் தவாங்களெல்லாம் ரூம் போடல இன்னும், அது வரைக்கும் பரவாயில்ல. அண்ட் குவஹாத்தியில் இன்னும் ரூம் போடல, அது வரைக்கும் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஏன்னா ரூம் போட்டுட்டா மிச்சம் வேஸ்ட் ஆகிடும், ஒன்றும் ரீஃபண்ட் ஆகாது. ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா குவஹாத்திலேருந்து சென்னைக்கு வந்து December 9th டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி December 5th தான். அதனால் என்ன பண்ணலாம், 4th, இன்றைக்கி December 4th தான். பட் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தப்ப நாங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்தப்ப டிக்கெட்டை வந்து ரீஷெட்யூல் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக பண்ண வேண்டிய நிலைமை. ஏன்னா போய் ஆகணும்னு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறப்ப அதான் இம்பார்ட்டன்டான மேட்ரு. ஸோ அதை நாங்கள் ரீஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 2000 கொடுக்க சொல்லியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா வந்து பிடிச்சி தொலை அப்படின்னு ஒரு 2000 கொடுத்து இப்போ நாங்கள் ரீஷெட்யூல் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரிப் என்சியா கைஸ். ஆனால் நத்திங் டு வரி. ஆனால் இன்றைக்கிலேருந்து பாருங்கள், இன்றைக்கி நாங்கள் எப்படி போக போகிறோம்னா, இப்போ நாங்கள் வந்து சிக்கிமில் இருக்கோம், சிக்கிமில் குவஹாத்தி கேங்டாக்ல இருக்கோம். கேங்டாக்லேருந்து இப்போ ஷேர் டாக்ஸியில் வந்து நாங்கள் வந்து பேக்டோர் சில்குரி போகிறோம். சில்குரியில் போயிட்டு அங்கேருந்து தான் மேட்ரு. அங்கேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா குவஹாத்தி எக்ஸ்பிரஸில், ஏன்னா ஃப்ளைட் தான் கேன்சல் ஆகிடுச்சு, ரீஷெட்யூல் கேன்சல் பண்ணால் ரீஃபண்ட் தந்துடுவான் தரேன்ட்டான். அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், குவஹாத்திக்கு போக போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா சில்குரியிலேருந்து ட்ரெயினில் போகிறோம். இப்போ என்ன மேட்ருனா டிக்கெட் எடுக்கல, அன்ரிசர்வ்டில் போக போகிறோம். நாங்கள் 2 பேரும் பைக்கில் ரொம்ப பணக்காரனாக போயிட்டு அப்படியே இப்படிலாம் போயிட்டு வந்துட்டு இப்போ வந்து லோ கிளாஸுக்கு இறங்குறோம், அன்ரிசர்வ்டில் ஏறி போக போகிறோம். அதான் மாசு. அண்ட் அன்ரிசர்வ்டில் டிக்கெட் கிடச்சிட்டு அதுக்கப்புறம் டிடிஆர் ஸ்லீப்பரில் ஏதாச்சும் கொடுங்க ஸ்லீட்டியார்னு கேட்கணும். அண்ட் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அண்ட் நாளைக்கு காலையில் வந்து 5:40க்கு வந்து குவஹாத்தி போயிடும். அண்ட் நாங்கள் ரீஷெட்யூல் பண்ண ஃப்ளைட் வந்து மத்தியானம் 11 மணிக்கு 11:30. அண்ட் அங்கேருந்து அப்படியே டேரக்டாக சென்னை போகிறோம். அவ்வளோதான் கைஸ் த ட்ரிப் என்சிஆர். Hello guys. Hi guys. Everybody out on the dance floor singing. Some of the things that feel alright. These are the best days of my life. ஹாய் காய்ஸ், இட்ஸ் டே 4 அண்ட் நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் வந்து பஞ்சர்லாம் ஆகி நைட் வந்து 11:30 தான் நாங்கள் ரீச் ஆனோம். பட் அப்போ வந்து நான் வீடியோ எடுக்க முடியல. அண்டு ரொம்ப டயர்டாகி நாங்களே ரொம்ப ஃபிக்ஸ் ஆகி தான் வந்தோம். வந்துட்டு உடனே படுத்துட்டேன், ரொம்ப டயர்டு. அண்ட் இப்போ காலைல பார்த்தீங்கன்னா எந்திரிச்சோம், நம்ம வந்து வண்டியை போய் நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அவர்கிட்ட, யார்கிட்ட அந்த. அண்டு நாங்கள் நைட்டு வந்து இங்கே ஸ்டே பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 021 அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்லாம் ஒரு ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணோம். அண்ட் இட்ஸ் அ நைஸ் பிளேஸ். அண்ட் இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். இது இங்கே அப்படியே ரோட்லேயே இருக்குது அப்படி. அண்ட் ஒரு பெரிய மேட்டில் வந்து சிட்டிக்கா டவுன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டல் 021 அண்ட் இட்ஸ் நைஸ். ரூம் டூர்லாம் நேற்று நைட்டு காமிக்க முடியல என்னால், பிகாஸ் செம்ம டயர்டில் இருந்தனால. செம்ம டயர்டில் இருந்தனால காமிக்க முடியல. அண்ட் வி ஆர் கோயிங் டு லீவ் நவ். சே ஹாய். பாருங்கள், புது டெக்னிக்கு இவ்வளோ ஈஸியாக பண்ணுறாங்க பாருங்கள். ஒருத்தவங்க இழுக்கிறாங்க, அதை எடுத்து உள்ளே போடுறாங்க.
கைஸ் பார்த்தீங்கன்னா பைக்கை வந்து கொடுத்துட்டு வந்தாச்சு. பைக்கு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சார்ஜ் பண்ணாரோ அதே தான் சொன்ன மாதிரி தான் சார்ஜ் பண்ணியிருந்தார். பட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சைட் கேரேஜ் வந்து நம்ம அந்த ஆர்மி வேனில் போட்டனால கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் பார் லைட்டாக கொஞ்சம் பெண்ட் ஆயிருந்துச்சு. ஆனால் ரொம்ப டீசெண்டான ஆள், ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ணல, சண்டை போடல, ஒன்றுமே கிடையாது. ரொம்ப டீசெண்டாக வந்து இது ஆச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நீட்டாக ஒரு பில் மாதிரி போட்டு கொடுத்துட்டு அதை வந்து ஓகே ரீசனபிளாக ரேட்டு தான் இருந்துச்சு எங்களுக்கு தெரிஞ்சு. எக்ஸ்ட்ரா வந்து நாங்கள் வந்து ஒரு 1200 1300 பே பண்ணியிருந்தோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நான் எங்கள் பக்கத்துலேயும் கொஞ்சம் அந்த டேமேஜ் ஆனதுக்குலாம் நம்ம தான் பே பண்ணணும், பாவம்ல வரும். அண்ட் கேட்டால் தான் நம்ம கேட்டதுக்கு பே பண்ணியாச்சு. அண்ட் நாங்களும் ஒன்றும் பிரச்சனை பண்ணல. கேட்டார் அந்த ஸ்பாட்லேயே நெட் பேங்கிங் பண்ணி மொத்தமாக முடிச்சாச்சு. அண்ட் அவர் ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல கை. நீங்கள் வந்து கேங்டாக் வந்து பைக் வந்து ரெண்ட் பண்ணால் கண்டிப்பாக வந்து அவரோட இதை ட்ரை பண்ணுங்கள். எக்ஸம் பைக்ஸ் அண்ட் டூஸ். நான் வந்து லிங்க்கில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் போடுறேன் அவர் கடை பேரை. அண்ட் ரொம்ப ரொம்ப தங்கமான மனுஷன். அவர் ஒரு ஆள் தாங்க இந்த ஊரில் எனக்கு தெரிஞ்சு நல்லா இங்கிலீஷ் பேசினார். வேறு யாருக்கும் நம்ம பேசுகிறது அவனுக்கு புரியாது, அவன் பேசுகிறது நம்மளுக்கு புரியாது அந்த ஊரில். ஸோ இட்ஸ் ஸோ நைஸ். வி ஆர் ஸ்டார்டிங் டு சிலிகுரி இன் எ ஷேர் டாக்ஸி. கைஸ் இதான் நாங்கள் ட்ராவல் பண்ணுற காரு. அண்ட் காரை பாருங்களேன் எப்படி வச்சுருக்காங்க மேலே. ரூம் செக் அவுட் करने के लिए டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. மேலே வந்து ஒரு ஷீட் மாதிரி போட்டு அவங்களோட இது வச்சுருக்காங்க. வாட் இஸ் திஸ் பையா? वाट इज दैट मीनिंग? ये मीनिंग है हमारा बुद्धिस्ट का, जैसे आप लोग का हिंदू धर्म में ऐसा लिखा होता है ना, ओम नमः शिवाय। अच्छा ऐसे है हमारा बुद्धिस्ट का ओके हमारा है ओम माने पे में। ओके ओके கிளியராக சொன்னார். ஆக்சுவலாக என்ன சொன்னார்னா, நீங்கள் எப்படி தமிழ் ஹிந்துஸில் வந்து ஓம் நமச்சிவாயா ஓம் அந்த மாதிரி வச்சுருக்கீங்களோ நார்மலாக, அதே மாதிரி புத்த மதத்தில் வந்து இந்த மாதிரி இருக்குது எங்களுக்கு அப்படின்னு அவர் சொன்னார். அண்ட் இதுக்கு மேலே நம்ம என்ன கேட்க முடியும்? அவ்வளோதான். ஓகேவா? அண்ட் இந்த ஊர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் கேசிருக்கோம். உங்களுக்கு ஒன்றும் புரியாது, ட்ரை பண்ணாதீங்க வாசிக்கிறதுக்கெலாம். பார்த்தோமா அழகாக ரசித்தோமான்னு போயிட்டே இருக்கணும். சரியா? சிக்கிமில் பார்த்தீங்கன்னா கேங்டாக்கில் வந்து போலீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் உட்காந்துருக்கவங்க வந்து இது சீட் பெல்ட் போடணும், டிரைவர் சீட் பெல்ட் போட்டிருக்கணும், அண்டு ஃபோன் பேசக்கூடாது. அண்டு பார்த்தீங்கன்னா யாரையும் ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஓவர்டேக்லாம் பண்ணால் ஸ்பாட் ஃபைன். நீங்கள் பாருங்களேன் அந்த லைனை மட்டும் பாருங்கள் இவ்வளோ தூரம், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வரிசையாக அவங்க பாட்டு லைனில் நிற்கிறாங்க. யாரையும் ஓவர்டேக்கே பண்ணுறது கிடையாது, பொறுமையாக தான் போகிறாங்க. அண்ட் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் கிடையாது. பட் பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்னடா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்னு தோணுது. பட் இந்த மாதிரி இருந்தால் டக்குன்னு மூவ் ஆகுது. யாரையும் வெயிட் பண்ணவே தேவையில்ல. லைன் பெருசாக தெரியுது, பட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிட்டே தான் இருக்குது. அதான் பெரிய ஒரு அட்வான்டேஜ். நம்ம போய் சொருக தான் வந்து ஸ்லோ ஆகிறது எல்லாமே. இந்த மாதிரி இருந்தால் பிரச்சனையே கிடையாது. அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் எல்லாருமே ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. குட். அண்ட் அதே மாதிரி கைஸ் இங்கே வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து ப்ராஹிபிட்டடு சில இடத்துல. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எச்சி துப்புனாலோ இல்லாட்டி வந்து இப்போ பப்ளிக்கில் வந்து ஸ்மோக் பண்ணாலோ, பப்ளிக்லன்னு இல்லை காருக்குள்ளே உட்காந்து ஸ்மோக் பண்ணால் கூட வந்து இங்கே ஸ்பாட் ஃபைன் போடுவாங்களாம். ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸு. ஸ்மோக்கிங் வந்து இங்கே ஸ்ட்ரிக்ட். நம்ம ஆளுக்க மாதிரி வந்து இங்கே ஊதி தள்ளக்கூடாது. நம்ம ஆளுக்கு இங்கே வந்துட்டு வர்றீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஊதி தள்ளாதீங்க, பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க இங்கே. அதனால் வந்து ரூல்ஸை கேட்டுட்டு இங்கே வந்து கண்டிப்பாக இருங்க. ஏன்னா இங்கே அவங்க பேசுகிறது நம்மளுக்கு புரியாது, நம்ம பேசுகிறது அவங்களுக்கு புரியாது. கடைசியில் ஃபைனை கட்டிட்டு போகிற மாதிரி ஆயிரும். ஸோ தட் வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்குங்க. இப்போ காரில் ஏறி வந்தீங்கன்னா டாக்ஸி பிடிச்சிங்கன்னா வந்து சீட் பெல்ட் போட்டுக்குங்க. அதெல்லாம் இங்கே முக்கியமான ஒரு ரூலாக ஃபாலோ பண்ணுறாங்க கேங்டாக்கில். ரைஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நேரம் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்குது. ஃப்ளைட்டு கேன்சல் ஆச்சு, பேராகிளைடிங் இல்லைன்னாங்க. இப்போ வண்டி ஓட்டுறாம பாருங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் இந்த ஊரா இந்த குவஹாத்திக்கு போகிறதுக்காக நாங்கள் வந்து சிலிகுரிக்கு வந்து ஷேர் டாக்ஸியில் போய்கிட்டு இருந்தோம். பட் அந்த ஷேர் டாக்ஸியும் வந்து ரிப்பேர் ஆகி நின்றுச்சு. ஷேர் டாக்ஸினா தயவு செஞ்சு ஏறிடாதீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 பேர், நடுவில் 4 பேர், அண்டு முன்னாடி 2 பேர், மொத்தம் 8 10. இல்லை முன்னாடி உட்காந்தா நல்லாயிருக்கு. முன்னாடி 2 பேர் உட்காரலாம். மொத்தம் 10 பேர் ஏற்றிடுவான் உள்ளே. 10 பேர் ஏற்றி அட்டாச்சு கொண்டு வந்துடுவான். எல்லா பக்கமும் கிழிஞ்சு ஓடிடும். காசு இருக்குன்னா தயவு செஞ்சு தனி கேபை பிடிச்சி போயிருங்க. ஷேர் டாக்ஸியில் வந்துடாதீங்க, பெண்டு கலண்டுரும். அண்ட் போகிறப்ப நல்லா 2500 கொடுத்து போனோம். பட் வரப்போ பட்ஜெட் ப்ராப்ளம். ஸோ தட் திருப்பி ஒரு ஆளுக்கு 250 ரூபா கொடுத்து வந்தால் இந்த மாதிரி தான் ஆகும். என்ன பண்ணுறது? 9 மணிக்கு ட்ரெயினு பாப்பம் பிடிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அந்த கேப் வந்து லேட் ஆகிடுச்சு. அதனால் நம்ம வந்து அந்த கேப்பை விட்டுட்டு நம்ம போகிற வழியில் வேறு ஒரு கேபை பிடிச்சாச்சு. வேறு ஒரு கேபில் போயிட்டுருக்கோம். அண்ட் போகிற வழியில் ஒரு டீ.
இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா டீ வந்து போட்டுலாம் தர மாட்டாங்க, முன்னாடியே போட்டு தான் வச்சுருப்பாங்க. எங்கேயுமே ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஊர் மாதிரிலாம் போட்டுலாம் தரது கிடையாது. இதுதான் நாங்கள் அடுத்து வந்த கேபு. அந்த கேப் வந்து ரிப்பேர் ஆகி நின்றுச்சு, அவன் லேட் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ தட் நாங்கள் வேறு கேபில் ஏறிட்டோம். அண்ட் இந்த கேப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வராரு. சார் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? போய் சேர்ந்து ட்ரெயின் பிடிச்சிடலாமா? பிடிச்சிடலாம், பறக்கிறான் பார்ப்போம். அண்ட் இந்த கேபில் தான் ஸ்பீடாக போகிறாரு தலைவர். அண்ட் பார்த்தீங்கன்னா இதாங்க ஷேர் டாக்ஸி. இப்போனா நடுவில் 4 பேர் உட்கார வச்சுருவான், பின்னாடி 4 பேர் உட்கார வச்சுருவான், இங்கே 2 பேர் உட்கார வச்சுருவான். தயவு செஞ்சு வந்து நீங்கள் வந்து ஒரு 4-5 பேர் வந்தீங்கன்னா இதில் வராதிங்க. 2 பேருக்கு மேலே வந்தீங்கன்னா 3 or 3 more ஆல்வேஸ் டேக் அ செப்பரேட் டாக்ஸி. 1-2க்கு ஷேர் டாக்ஸி ஓகே. 3 பேர் 4 பேர்னா தனியாக கூட கார் ரெண்ட் எடுங்க, 2000 ரூபா தான். 2500. பட் 2500. இதில் வந்தீங்கன்னா கிண்டி எல்லாம் கிழிஞ்சிரும், உட்கார நசுக்கி சாப்பிடிச்சிருவாங்க நம்மளை. அண்ட் அவ்வளோ மோசமான ரோடு. அண்ட் ஸோ தட் நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா எப்போயுமே ஒரு ப்ரீபெய்ட் டாக்ஸிலேயே வாங்க. பார்த்தீங்கன்னா வந்து கார் வந்து இறக்கி விட்டாங்க எங்கேயோ. அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி போயிட்டுருக்கோம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. ட்ரெயின் வந்துருச்சான்னு தெரியல, போயிடுச்சான்னு தெரியல, ஒன்றும் தெரியல. இந்த ட்ரெயினை விட்டோம்னா அவ்வளோதான், ஓஹோ ஆயிரும். அண்ட் என்ன பண்ண போகிறோம் தெரியல, போயிட்டே இருக்கோம். அண்ணன் வேறு உருட்டுறாரு. பார்ப்போம். சரண் டிக்கெட் எடுத்தாச்சு. ஓடு பிளாட்ஃபார்ம் 1 பிளாட்ஃபார்ம் 4 ஆமாம் கைஸ் டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட்டில் என்ன கடுப்பு தெரியுமா, அந்த அம்மா காசையும் டிக்கெட்டையும் அப்படியே வீசுதுங்க. டிக்கெட் வாங்கிட்டு செம்ம கட்டுப்பாயிருச்சு. எப்படின்னா இந்தா இப்படி 200 ரூபா, இந்தா 100 ரூபா, 5 ரூபா, அப்படி இந்தா டிக்கெட் எப்படி அப்படின்னு வீசுறா. சரி எங்கள் அண்ணனுக்கு சரியான காண்டு. சரி வா கிளம்புவோம், டைம் ஆச்சு எங்களுக்கு அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கோம். அண்ட் போயிட்டுருக்கோம் கைஸ், டைம் ஆச்சு. ட்ரெயின் இப்போ தான் வந்திருக்கு. அண்ட் சரியான கோவம், அது எடுக்க முடியல என்னால். அப்படியே 200 ரூபா வீசுறா. சார் நிப்பறா வீசுனாவ. சக்ஸஸ். எங்களுக்கு வந்து அவர் வந்து டிடிஆர்ட்ட போய் கேட்டோன்னா அவர் வந்து சொல்லிட்டாரு B2வில் வந்து 47-48 எடுத்துக்கோங்கண்ணே. அண்ட் நாங்கள் போயிட்டுருக்கோம். 47-48 எங்கே இருக்கு நம்பர் எல்லாம் மெயின் ஆத்தடிக்குதுங்க. தேர்ட் ஏசி. ஹாய் கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வந்து டிக்கெட் தேர்ட் ஏசியில் கிடச்சிச்சு. அண்ட் அவர் வந்து கொடுத்துட்டாரு. நிறைய கன்ஃபியூஷன் ஆச்சு. பட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஏன் அப்படின்னு தெரியல. ஏசிக்கு வந்து தேர்ட் ஏசிக்கு தான் பேர், பட் ஏசிக்கு வந்து ஏசியே இல்லை. அண்ட் ஒரு பாக்கு ஸ்மெல்லு. ஐயோ, வண்டி ஃபுல்லாகவே பாக்கு ஸ்மெல்லு தான். என்ன ஸ்மெல்லுன்னா எனக்கு அந்த குளத்தில் ஒரு பாக்கு ஸ்மெல் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு பாக்கு ஸ்மெல்லு வண்டி ஃபுல்லாகவே. சரி B1 தான் அப்படி இருக்கு. நாங்கள் B2வில் கேட்டால் B2 எப்படி தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பேசாமல் ஏறி இப்போ தான் நாங்கள் படுக்க போகிறோம். அண்ட் ஏன்னா நாளைக்கு காலையில் எங்களுக்கு ஃப்ளைட் இருக்குது. பார்ப்போம் கைஸ், வெண்டிக்கான ட்ராவல் பண்ணி அண்ட் போய் படுத்தா எப்படி தூங்குவேன்னு தெரியாது. அதனால் சரி உள்ளே பேசுகிறாங்கன்னா அவங்க தமிழ் தெரியும் போது நம்ம பாட்டு நார்த் இந்தியாவில் எப்படி நம்ம பாட்டு ட்ரெயின் எப்படி நார்த்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோமே அப்படின்னு பேன் பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். அதிகமாக சொல்கிறேன் வந்து வண்டி வந்து ரொம்ப ஒஸ்ட் மெயின்டெனன்ஸ். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு தேர்ட் ஏசியில் படுக்க. அண்ட் சரணுலோ கடைசியில் போராடி அங்கே இங்கேயும் சண்டை போட்டு கடைசியில் டிக்கெட் வாங்கியாச்சு. அவன் காசு இன்னும் வாங்கலை. டிடிஆர் படுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம ஊருக்காரரான்னு தெரியல, ரொம்ப பாசக்காரராக இருந்தார். ஹிந்தி தான் பேசினார். பட் காசு இன்னும் வாங்கலை, இவ்வளோன்னு தெரில. அண்ட் ஜென்ரல் டிக்கெட் தான் எடுத்திருக்கோம். அண்ட் பட் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா வெரி ஒஸ்ட். ஐயோ என்னால் முடியல. பில்லோ பார்க்க முடியல, பெட்ஷீட்டை பார்க்க முடியல. புது பெட்ஷீட் கேட்டால் தர மாட்டோன்ட்டாங்க. பழைய பெட்ஷீட்டை பார்த்தா பார்க்கவே முடியல. எங்கள் பெட்ஷீட்டே வேணாம் சாமி, சும்மா ஒரு ஏர் பெட்ஷீட்டை தலைக்கு மட்டும் வச்சுருக்கேன். அவனாச்சும் ஒரு பெட்ஷீட் எடுத்திருக்கான், நான் ஒன்றும் எடுக்கல. நான் தொட மாட்டேன்ட்டேன். நானும் தொடாமல் தான் வச்சுருக்கேன். பிகாஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ட்ரெயினுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சரியான ஸ்மெல்லு. என்னன்னே தெரியல, என்ன வச்சுருக்காங்களோ இல்லை 2 நாளாக ஓடுற ட்ரெயின் இப்படி இருக்கா என்னன்னு தெரியல. ஒரு ஒஸ்ட்டான ஒரு பாட்டு ஸ்மெல்லு. அண்ட் எவ்ரிதிங் இஸ் ஃபைன். இப்போதைக்கு என்ன ஸ்மெல்னாலும் மூக்கை பொத்திட்டு படுக்க வேண்டியதுதான். ஏன்னா நான் ட்ரெயின் ஃப்ளைட் இருக்குது பிடிக்கிறதுக்கு. ஓகே கைஸ், அண்ட் குட் நைட். அண்ட் பார்ப்போம். அண்ட் we are traveling in Guwahati Express. Bye. குட் மார்னிங் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 4:56. கரெக்டாக வந்து நம்மளை வந்து இறக்கி விட்டாங்க. குவஹாத்திக்கு முன்னாடி ஸ்டேஷன்லேயே வந்து இறக்கி விட்டாங்க. இல்லைனா இது வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கம் அப்படின்னாங்க. சொல்லிட்டு இங்கேயே இறங்கியாச்சு. அண்ட் இங்கேருந்து அடுத்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ட்ரெயினில் அடுத்த ஃப்ளைட்டு தானே
அடுத்த ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 11 மணிக்கு தான். என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ரூம்லாம் போட மாட்டோம். இப்போ ஏர்போர்ட்டில் போய் வட தூங்கிடலான்னு யோசிச்சுட்ருக்கோம். சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறோன்னு. செம்மையாக குளிருது, காலையில் அள்ளு விடுது. ட்ரெயினில் சரியான தூக்கம், நானும் தூக்கம், இவனும் சரியான தூக்கம். அண்ட் எவ்ரி திங் இஸ் ஃபைன் இது வரைக்கும். அண்ட் போய் வெளியே போய் ஒரு டீயை போட்டு அப்படியே பார்ப்போம். ஓகேவா, வாங்க. செக்கிங் கவுண்டரில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேக்கெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு கேட் பாஸ் தருவாங்க. அண்ட் அதில் வந்து கேட் 4ன்னு இருக்கும். அதே மாதிரி அந்த செக்இன் பாஸ் வந்து கேட்பாங்க, நீங்கள் வந்து அப்கிரேட் ஆகுறீங்களா, உங்களுக்கு வந்து மேக்ஸ் சீட்டில் வந்து பெருசாக இருக்கும் சீட்டு, இப்போ ஃப்ரீ ஃபுட்ஸ், ஃப்ரீ ஜூஸஸ், எவ்ரி திங் வில் பி அவைலபிள் சார் அப்படிம்பாங்க. தயவுசெய்து தலையை மட்டும் ஆட்டிடாதீங்க. 1500 2000 பிடிங்கிடுவாங்க எக்ஸ்ட்ரா. ஸோ அது வந்து நோன்னு சொல்லிட்டு கொடுத்த காசுக்கு என்ன கிடைக்குமோ வந்துட்டே இருக்கணும். ஓகேவா.